பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்ன மாப்பிள்ள ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் மச்சான், நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு மாப்பிள்ள, நீங்க எப்ப வேணா வரலாம். அதுவும் ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசணும்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் தம்பி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லங்க, கல்யாணத்தை நோக்கி போறோம். ஏதாவது கேள்வி இருக்கலாம், இல்ல யாராவது ஏதாவது சொல்லி புது பிரச்சனையை கிளப்பி விடலாம். கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாராவது ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எப்ப வேணாலும் வரலாம், கேட்கலான்னு சொன்னேன். மாப்பிள்ள, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனையா? அக்கா, ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல தம்பி, உலகத்துல நடக்கிறது தானே. இங்க எந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்திருக்கு சொல்லு? இல்லக்கா, நான் அந்த மாதிரி பிரச்சனையோட வரல. கல்யாண சாப்பாடு எப்படி ஏற்பாடு பண்ணலாம், எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி முடிவு பண்ணலாம்னு சொன்னேன். மாப்பிள்ள அதுக்காக தான் வந்திருப்பார் போல இருக்கு. என்ன ரியாக்ஷனே இல்லாம இருக்கான்? மல்லிய பத்தின எல்லா விஷயத்தையும் லெட்டரா எழுதி இவன் கைக்கு பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணோமே. இந்நேரம் இவன் வீட்டையே 2 ஆக்கி இருக்கணுமே. ஒன்னும் பேசாம இருக்கான். அந்த சரவண லெட்டரை கொடுத்தானா இல்லையா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன். என்னக்கா எப்படி இருக்க? நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சா? சந்தோஷமா இருக்கியா? மொன்னங்கட்டி, மல்லியை பத்தி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேனே, அதை என்ன செஞ்ச? அரவிந்த் கிட்ட கொடுத்தியா இல்லையா? நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? அரவிந்த் அம்மா கிட்ட கொடுத்து முக்கியமான லெட்டரு மறக்காம கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். லெட்டர் இந்நேரம் அரவிந்த் கைக்கு கிடைச்சிருக்கும். அங்க பிரச்சனை பெருசா இருக்கும். அத சொல்லதான் நீ ஃபோன் பண்ணிருக்க நினைச்சேன். சரி சரி, அப்புறம் கூப்பிடுறேன். சரிக்கா. என்னன்னு தெரியலையே. வீட்டுக்கு வந்திருக்கான், ஆனா நமத்து போன பட்டாசு மாதிரி உட்கார்ந்துருக்கான். நாகு, உனக்கு காஃபி தானே போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தாங்க வந்தேன். அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சு, அப்படியே பேசிக்கிட்டே விட்டுட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். போயா, இரு நானும் வரேன். தம்பி, காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா? நான் காஃபி டீ எல்லாம் சாப்பிட வரலங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க. அப்பாடா, இப்பதான் லெட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? என்ன மாப்பிள்ள, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? மச்சான், எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசி பழக்கம் இல்லை. அதனால எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இதை பேசுறதுக்கு எங்க அம்மாவை தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். யோசிச்சு பார்த்தேன், முடிவு சொல்றது தானே, நாமளே பேசி முடிவு சொல்லிடலான்னு நானே கிளம்பி வந்துட்டேன் மச்சான். அவனோட முடிவை சொல்ல வந்திருக்கான். உன்னோட கல்யாணம் கத்தம் கத்தம் தான். என்ன நீ சொல்றீங்க? என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலப்பா, அதுவா வெடிக்குது. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? ஊர்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஊர்லலாம் நாங்கள் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் இப்படி காது மூக்குன்னு வச்சு பேச தான் செய்வாங்கன்னு சொன்னாங்க. நான் சட்டெல்லாம் பண்ணலங்க. ஆனா என்ன மாப்பிள்ள? சொல்லுங்க தம்பி, ஆனா என்ன? ஏன் இப்படி இழுக்கிறீங்க? மனசுல இருக்கிறத கொட்டிடுங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுங்க அரவிந்த். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. ஆமா ஆமா, நானும் வெளிப்படையா கேட்குறேங்க. நீங்க விஜய் சார் வீட்டுக்கு குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு தானே போனீங்க? அது வரைக்கும் சரிங்க. ஆனா விஜய் சாருக்கு உங்களுக்கும் ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சாமே. அப்படிதான் அப்படிதான், ஆரம்பி செம்ம. மச்சான் சொல்லுங்க மச்சான், உங்க தங்கச்சிக்கும் விஜய் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? மல்லி, நீ ஏன் பதில் சொல்லாம இருக்க? பதில் சொல்லு. அது உனக்கும் விஜய் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. என் தங்கச்சி அந்த வீட்டுல வேலை தான் செஞ்சா. மச்சான், சும்மா ஏதோ கேள்விப்பட்டு நான் இங்க வந்து கேட்கல. ரொம்ப முக்கியமான விஷயம் என் கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சு தான் நான் பேசுறேன்.
நல்லா தலை குனிங்க. அண்ணனும் தங்கச்சியும் தலைய குனிங்க. ஏதோ பெருசா மானம் கௌரவம்னு பொங்குனீங்க, இப்ப பொங்குங்க பாப்போம். மாப்பிள, எங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி உன்னை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் உண்மை இல்ல. என்ன மல்லி, அப்படியா? அது உண்மை இல்லையா? திருப்பூர் கோயில வச்சு கல்யாணம் நடந்துச்சா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீ தாலியோட தான் இருந்தியா? அப்படி போடு சபாஷ், அப்படி போடு. அக்கா, நீங்க எல்லா விஷயத்தையும் உடைச்சு பேசுவீங்க, உள்ளதான் உள்ளபடி பேசுவீங்க, பட்டு பட்டுன்னு பேசுவீங்கல்ல. இப்ப எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே, சொல்லுங்க அக்கா. விஜய் சாருக்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மையா இல்லையா? ஏன்பா இந்த மாதிரி கேள்வியை எல்லாரையும் வச்சுக்கிட்டா கேக்குறது? என்கிட்ட தனியா கேட்டிருந்தேன்னா புட்டு புட்டு வச்சிருப்பேன். இப்படி சபையில கேக்குறியேப்பா. ஆமான்னு சொன்னா என் புருஷன் என் தலையை வெட்டிடுவான். மாப்பிள, நான் தான் சொல்றேன்ல, அங்க நடந்ததே வேற. யாரும் உங்களை தேவையில்லாம குழப்பியிருக்காங்க. மா, நீயே சொல்லுமா. ஆமா அரவிந்த், என் அண்ணன் என்ன சொல்றாரோ அதான் உண்மை. மத்தவங்க சொல்றது நீங்க நம்பாதீங்க. ஆமா ஆமா தம்பி, என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. அந்த விஜய் கட்டின தாலிலாம் இல்ல. என் தங்கச்சி அந்த குழந்தைய ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. அந்த குழந்தை அம்மா இல்லாத குழந்தையா, அதனால மல்லிய அம்மாவான்னு நினைச்சு பழகிட்டா. அதான் மாப்பிள, 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. மச்சான், அவ அம்மா மாதிரி இருந்தாங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க மச்சான். அதுக்காக கழுத்துல தாலியலமா போட்டுப்பாங்க? அப்பாடா, இந்த நாளுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் போட்டு ஓட, சட்டு புட்டுன்னு மேட்டரை முடிச்சுட்டு கிளம்பி போ. நீ கொடுத்த நகையெல்லாம் இப்பவே எடுத்து தரேன், வாங்கிட்டு போ. மாப்பிள, அந்த குழந்தை வெண்பா இருக்கல்ல, அடிக்கடி உன் கழுத்துல ஏமா தாலி இல்லைன்னு கேட்டதுக்காக ஒரு மஞ்ச கயிறை அவளே தாலியா கழுத்துல கட்டிக்கிட்டா. அவ்வளவுதான். வேண்டாதவங்க யாரோ தான் தாலிங்கிறத பெருசு பண்ணி சொல்லியிருக்காங்க மாப்பிள. அப்படியா மல்லி? அறிவு கெட்டவளே, இப்பயாவது உண்மையை சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே. எப்படி தலையாட்டுறா பாரு. இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். நமக்கு தேவை இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்கு நாம பண்றத பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நீயும் விஜய் சாரும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல. இதெல்லாம் ரொம்ப அபார்டங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது மாப்பிள. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி பேசுறோங்கிற பொறுப்பு இல்லாம உங்களுக்கு தோன்ற கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுங்க. உங்க தங்கச்சியை பத்தி வேற யாராவது இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டா நீங்க தாங்குவீங்களா? மச்சான் இருங்க மச்சான், நான் இன்னும் முழுசா பேசியே முடிக்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணு தப்பானவ, ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இன்னொருத்தரோட தாலி கட்டி வாழ்ந்திருக்கா, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ல வரீங்களா? அக்கா, ஏன் இப்படி எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்க? என்னையும் கொஞ்சம் பேச விடுங்களேன். இத பாருங்க மாப்பிள, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறது என்னோட கனவு. மல்லி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவளுக்கு ஒரு அண்ணனா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. தயவு செஞ்சு தப்பா எந்த முடிவு எடுத்துறாதீங்க மாப்பிள. மச்சான், எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, எனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. நான் முடிவு பண்ண வேண்டாமா? இங்க பாருங்க தம்பி, நான் இவர மாதிரி எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஊர் உலகத்துல 1000 சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது. அதுல உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். நாங்க சொல்றத நம்பி இந்த கல்யாணத்தை நடத்துறதா இருந்தா நடத்துங்க. இல்லையா நிப்பாட்டிட்டு நீங்க பாட்டு கிளம்பி போங்க. எங்க பொண்ணுக்கு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது நல்லவன் பிறந்திருப்பான். ஏய், ஏண்டி கல்யாணத்தை நிறுத்துறதுலயே மும்முரமா இருக்க? அதுக்காக யார் யாரோ பண்ண தப்புக்காக ஏன் புருஷன் கண்டவங்க கிட்ட தலை குனிஞ்சு நிக்கிறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஏய் சுமாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புப்பா. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி யாரோ ஒரு புறம்போக்கு எங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். பாருங்க. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.